அண்ட் வெல்கம் பேக் டு மில்லேனியம் மேஜிக். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஃபாரினர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபாரினர் வந்துட்டு சமீப காலமாக இப்போ ஒரு ஹாஃப் டிக்கெட்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹாஃப் டிக்கெட்டுக்கு முன்னாடியிலேருந்து இந்தியாவுக்கு வந்துட்டு பயங்கரமாக ரவுண்டு கட்டி கலக்கிட்டு இருக்காரு. இந்த ஃபாரினர் யாரா எங்கேருந்துரா வந்தார் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, இவர் வந்து டிபெட் நேபாள் பக்கத்துலேருந்து வந்தவருங்க. வந்து கொஞ்ச நாள் நார்த் ஈஸ்டில் கொஞ்சம் சீன் போட்டார். அப்புறமா டெல்லிக்கு போனார். டெல்லிக்கு போன அப்புறம் கேட்கணுமா, டெல்லியிலேருந்து எல்லாமே வரும்ல எல்லா ஸ்டேட்டுக்கும். அந்த மாதிரி டெல்லியிலேருந்து சதர்ன் ஸ்டேட்ஸை சுற்றி ஆல் ஓவர் இந்தியாவுக்கு அப்படியே எங்கே போனாலும் தெருக்க விடுற மாதிரி ஒரு பெரிய ஸ்டாராக மாறிட்டாரு. நீங்கள் ஸ்ட்ரீட்டில் பார்த்தாலும் கிடைப்பாரு, மாலில் பார்த்தாலும் கிடைப்பாரு, நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் போனாலும் கிடைப்பாரு. இப்போ பல பேர் வீட்டில் கூட இருக்காரு. யார் அவரு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, மோமோஸ். டிபெட் நேபாளில் வந்துட்டு மொக் மொக் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா ஸ்டீமிங் பிரெட், அதுதான் வந்து மொக் மொக். அது வந்து அப்படியே நம்ம இந்தியாவுக்குள்ள வந்து நம்மளோட ஃப்ளேவர்ஸ்க்கெல்லாம் அடாப்ட் ஆகி மோமோஸ் ஆயிடுச்சு. ஓகே, இது வந்துட்டு அந்த பக்கம் குளிருக்கு அவங்க பண்ண ஒரு ஸ்டீம்டு ஃப்ரைட் ஐட்டம், ரைட்? அங்கே வந்துட்டு பஃபலோ மீட்டை வச்சு பண்ணாங்க. நம்ம ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் எருமை கறிக்கு நம்ம எங்கே போகிறது? நம்மள பாதி பேர் வெஜ் தான். மிச்சம் இருக்கிற நான்வெஜ்காரங்களும் வந்து சிக்கனு மட்டனு வச்சுட்டு முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன டம்ப்ளிங்ஸ் மாதிரி இருக்கிறதெல்லாம். ஸோ பஃபலோ மீட்டை வந்துட்டு அப்படியே பார்டர்லேயே கட் பண்ணிட்டு நிறைய வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன்னா இந்த சிக்கன் மட்டன் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுட்டு மேஜர்லி வெஜ் மோமோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அது கூட பயங்கரமாக அப்படியே ரெட்டாக ஒரு கார சட்னி ஒன்று கொடுப்பாங்க. சட்னி, மோமோ சட்னி. அதோட டேஸ்ட் வந்துட்டு இந்த மோமோஸ் டிப் பண்ணி சாப்பிட்டாதாங்க தெரியும். அவ்வளோ நல்லா இருக்கும். அதோட ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். என்னடா பயங்கரமா ஹெல்த்தின்னு சீனை போட்டுட்டு இங்க வந்து மோமோஸ் பத்தி பேசிட்டு இருக்காளே அப்படின்னு பாக்குறீங்கன்னா, என்னை எப்பயுமே தப்பா இட போடாதீங்க. இதையுமே நான் ஹெல்த்தியா தான் பண்ண போறேன். எப்படி அப்படின்னா, கோதுமை வச்சு இல்லை, இன்னொரு ஸ்டார் இன்கிரீடியன்ட், என்னோட ஃபேவரட் இன்கிரீடியன்ட். நான் 2 வீடியோக்கு முன்னாடியே சொன்னேன், கலசம் டு கிச்சன் எபிசோட்ல இருக்கும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம என் வீடியோ ஃபுல்லா பார்க்காம யாராவது ஓபி வச்சுட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட வீடியோஸை ஒழுங்கா போய் பாருங்க. அதுல நான் சொல்லியிருந்தேன் கலசம் டு கிச்சனோட எபிசோடோட ஸ்டார் யாருன்னா ராகியை வச்சுதான் இன்னைக்கு மோமோஸ் பண்ண போறோம். ராகி மோமோஸ் உள்ள வந்துட்டு ஃபுல் வெஜ்ஜீஸ் எல்லாத்தையுமே போட்டு டம்ப் பண்ணி பயங்கர சூப்பரான ஒரு வெஜ் ராகி மோமோஸ் வந்து நம்ம பண்ண போறோம். இந்த மாதிரி நிறைய ஹெல்தி ரெசிபிஸ் வேணும்னா கீப் வாட்சிங், கம் பேக் டு மை சேனல். நிறைய வாட்டி வந்து பாருங்க, புதுசாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஷார்ட்ஸும் போட்டுட்டு இருக்கேன், பெரிய வீடியோஸும் போட்டுட்டு இருக்கேன். அண்ட் நான் டிராவல் பத்தியும் பேசுவேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ நான் வந்துட்டு லாஸ்ட் வீக்கெண்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட்டுக்கு வந்து பெங்களூர்ல போனேன். இஃப் யூ கைஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் நோயிங் வேர் இட் இஸ் அண்ட் ஹவு இட் இஸ், அதை பத்தி நீங்க கமெண்ட்ல போடுங்க. ஆர் என்கிட்ட எப்படியாவது ஒரு வேலை என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. நான் வந்துட்டு கண்டிப்பா அதை பத்தின வீடியோ வந்து நான் போடுறேன், அதை பத்தி ஷேர் பண்றேன். உங்களுக்கும் டிராவல் பண்றது, ட்ரெக் பண்றது அதெல்லாம் பிடிக்கும்னா, நான் போன இந்த ட்ரெக் வந்து ஒரு ஆஃப் பீட் லொகேஷன். ஸோ நிறைய க்ரௌட் எல்லாம் இல்லாத ஒரு இடம். ஸோ அது பெங்களூர்ல நார்த் பெங்களூர் சைட்ல இருக்கு. ஸோ கண்டிப்பா நிறைய பேருக்கு பிடிக்கும். அண்ட் இன்னும் ரெசிபீஸ்ல கூட நிறைய பேர் வந்து என்கிட்ட ரொம்ப ட்ரெடிஷ்னலான சாம்பார் சாதம், புளியோதரை, தயிர் சாதம், அந்த மாதிரி ரெசிபீஸ், போலி அதெல்லாம் கேட்குறீங்க. அப்புறம் என்னோட ஃபேமிலியிலே கூட என்னோட சிஸ்டர் கூட என்கிட்ட வந்து இது பேர் என்ன, ஏர் ஃப்ரையர் ரெசிபிஸ் எல்லாம் கூட கேட்டிருக்காங்க. ஸோ நான் நிறைய இந்த மாதிரி ரெசிபிஸ் கண்டிப்பாக போடுறேன். பட் நீங்கள் நிறைய வாட்ச் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட்டும் பண்ணீங்கன்னா என்னால் இன்னும் கொஞ்சம் நிறைய மோட்டிவேட் ஆகி போட முடியும். ஸோ ப்ளீஸ் கண்டினியூ வாட்சிங். அந்த லைக் பட்டனையும் அப்படியே அப்பப்போ போய் தட்டி விடுங்க. உங்களுக்கு பிடிச்ச ரெசிபிஸ் எல்லாம் என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும், நான் என்ன பண்ணணுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த மோமோஸ், ஹெல்த்தி ராகி வெஜ் மோமோஸ் ரெசிபிக்குள்ள போலாம். ஸோ இந்த மோமோஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு பிளேட்டில் தேவையான வெஜிடபிள்ஸ் விச் இஸ் அனியன்ஸ், கேரட், பச்சை மிளகா, கேபேஜ், அப்புறம் வந்துட்டு எல்லோ அண்ட் க்ரீன் கலர் கேப்சிகம், இதெல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன் பொடியாக நறுக்கி. தென் வந்துட்டு ஒரு கப்பில் ஸ்ப்ரிங் அனியன்ஸும் கொரியாண்டரும் வந்துட்டு அதே மாதிரி ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது லாஸ்ட்டாக ஆட் பண்ணுவோம். ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைன்னா மோமோஸ் இல்லை. ஓகே, தென் நீங்கள் ஒரு தட்டில் வந்துட்டு நான் வந்து ஒயிட் பெப்பர் பவுடர், உப்பு அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வச்சுருக்கேன். தென் நான் இங்கே வந்துட்டு நம்ம மோமோஸ் பண்ணுறதுக்கு அந்த டோ
ராகி மாவில் பிசைஞ்சு வச்சுருக்கேன் டோ வந்து. ஸோ இதுவுமே பாருங்கள் அழகாக வந்து ஊறிட்டு இருக்கு. இது இன்னுமே நம்ம வந்துட்டு இந்த காயெல்லாம் வதக்கிற டைமில் அது ஊறிடும். நெக்ஸ்ட் இங்கே மோமோ சட்னிக்கு வந்து நான் 4 டொமேட்டோஸில் வந்து கீரல் போட்டுட்டு கார்லிக்கு அப்புறம் காஞ்ச மிளகா அதையும் வெந்நீரில் போட்டு ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் சோக் ஆனதுக்கப்புறமா அந்த ஸ்கின் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இங்கே பேனில் வந்துட்டு கொஞ்சோண்டு ஆயில் போட்டுட்டு இதில் தான் வந்து நம்ம அந்த காயெல்லாம் போட்டு லைட்டாக வதக்கி விட போகிறோம். நம்ம வதக்கணுன்னா அதில் இருக்கிற தண்ணி சத்து வந்துட்டு கொஞ்சம் குறைஞ்சிரும். ஸோ தட் மோமோஸ் வந்து சாகி ஆகாது. உள்ளே இருக்கிற ஃபில்லிங் வந்து வெந்தாலும் ட்ரையாகவே இருக்கும். ஓகே, இங்கே நான் பிளேட்டில் வச்சுருக்கிறதுல ஃபஸ்ட்டு வந்து ஆனியன்ஸும் பச்சை மிளகாவும் மட்டுமே நான் எண்ணெயில் போட போகிறேன். அது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு பச்சை மிளகா ஒரு 3 வச்சுருக்கேன். 3 வந்து பொடி பொடியாக நறுக்கி போட்டு, இது வந்து 2 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம். ஓகே, ஸோ அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் போடுவோம். ஆஸ் யூஷுவல் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஹோம்மேட் தான். அது வந்துட்டு 60% கார்லிக் 40% ஜிஞ்சர் அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே நான் வந்து வெங்காயத்தை வதக்கிட்டு இருக்கேன். நல்லா வதங்கட்டும். ரொம்ப அப்படியே கோல்டன் ப்ரௌனெல்லாம் வதங்க வேண்டாம், ஆனால் ஓரளவுக்கு வதங்கட்டும். இது அப்படியே வந்து குக் ஆகிடும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா சாகி ஆகிடும். அதுக்காக தென் இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் நான் வந்துட்டு உள்ளே ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதையுமே நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் வெங்காயத்தோடு சேர்த்து. ஓகே, இது மோமோஸ் வந்து என்னடா ஜங்க்கு அப்படின்னு நினைக்காதீங்க. மோமோஸுமே வந்து ஸ்டீம் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அதுலேயுமே எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு சூப்பராக சாப்பிட்லாம். அதுதான் நான் இங்கே பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நீங்கள் அதை வந்து மில்லட் வச்சு பண்ணலாம், ராகி வச்சு பண்ணலான்னா வாட் பெட்டர் தேன் தட். ஸோ வந்து நார்மலாக சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பூரிக்கு மாவு பிசைகிற மாதிரி கொஞ்சம் டைட்டாக பண்ணிக்கோங்க டோ, அது ரெடி ஆகிடும். ஓகே, ஸோ இங்கே வெங்காயம் வந்துருச்சு. மீன்வேல் நம்ம மற்ற வெஜ்ஜஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிடலாம். இங்கே வந்துட்டு நான் எல்லோ அண்ட் க்ரீன் கேப்சிகம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது கேரட் அண்ட் தென் கொஞ்சம் நிறையவே கேபேஜ். ஏன்னா கேபேஜ் வெந்துடுச்சுன்னா அப்படி கொஞ்சோண்டு ஆகிடும். ஓகே, இதில் வந்து நீங்கள் ஈஸியாக இப்போ நான் போட்டிருக்கிற குவான்டிட்டியில் ஈஸியாக நீங்கள் வந்து ஒரு 20 மோமோஸ் பண்ணலாம். ஓகே, நான் காட்டுற சைஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா மோமோஸோட யூஸ்வல் சைஸ் தான், சின்னதும் இல்லை பெருசும் இல்லை. ஓகே, எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் கொடுக்கணும். ஓகே, அது வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு அதை வந்து ஃபில் பண்ணிடலாம். இவ்வளோ தான் இதோட வெஜிடபிள்ஸே. வேணும்னா நீங்கள் இன் அடிஷன் டு திஸ் பன்னீர் கிரேட் பண்ணி போட்டுக்கலாம் பன்னீர் மோமோஸ்க்கு. அதுக்கப்புறம் இது காலிஃப்ளவர் கூட கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது லைட்டாக அப்படி வதங்கினதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஒயிட் பெப்பர் பவுடர் அண்ட் சால்ட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டேன். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு காய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். ஸோ இதுக்கான ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சிங்கன்னா மீன்வைல் நம்ம வந்துட்டு இதுக்கான சாஸை கூட நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். எதுவுமே பெரிய வேலையே இல்லைங்க. இது எல்லாமே நீங்கள் காயை நறுக்கி இப்படி சைடில் வச்சுட்டிங்கன்னா மொத்தமே உங்களுக்கு 10-15 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். மோமோஸா இவ்வளோ பண்ணணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் வீட்டில் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட்டும் வேறு லெவல். அதுக்குள்ளே என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போகுதுன்னு உங்களுக்கு கான்ஷியஸாக நீங்கள் வந்து பண்ண முடியும். மீன்வைல் இங்கே வந்து இந்த காயெல்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் திருப்பியுமே ஸ்டிர் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்துட்டு கப்பில் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் கொரியாண்டரும் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஃப்ளேவர் வந்து நல்லா ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ஸ்டிர் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோன்னா நம்மளோட ஃபில்லிங் வந்து ரெடி ஆகிடும். இது ரெடி ஆகிடுச்சுன்னா வேலை ஓவர். இதுக்கு நீங்கள் வெஜிடபிள்ஸ் சாப் பண்ணுறது தான் உங்களுக்கு வேலையாகவே இருந்திருக்கும் மொத்தமாக. வேறு எதுவும் இதில் பண்ணுறதுக்கு இல்லை. இப்போ நல்லா ஸ்டிர் பண்ணியாச்சா, ஸ்டிர் பண்ணியாச்சுட்டா மூடி வச்சுட்டு சைடில் எடுத்து வச்சுருங்க. அது பாட்டுக்கு அது ஆகிட்டுருக்கும். அந்த ஃப்ளேவர் எல்லாம் ரிலீஸ் ஆகும். உங்களுக்கு இது எந்த பெரிய வேலையுமே கிடையாது. இப்போ பாருங்கள் மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் மூடியை வந்து எடுத்து மூடிட்டு சைடில் வச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு சட்னி எப்படி பண்ணுறதுன்றது பார்ப்போம். ஓகே, ஸோ நான் இங்கே வந்துட்டு மிக்ஸி ஜாரில் அந்த 4 தக்காளி சோக் பண்ணி வச்சுருந்ததோட ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு அதில் சோக் பண்ணி வச்சுருந்த கார்லிக் அப்புறம் அந்த ட்ரைட் ரெட் சில்லிஸ் அதையும் ஆட் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இந்த சட்னியை கிரைண்ட் பண்ணிடுறேன். கிரைண்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் போட்டு வச்சுருக்கேன். அதில் அந்த கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிடலாம். நடுவில் ஏதாவது சங்கியா டொமேட்டோஸ் இருந்ததுன்னா காய் பாட்டா இருந்ததுன்னா எடுத்து போட்டுருங்க. அது வேண்டாம். எனக்குமே இங்கே அது மாதிரி ஒரு 2 பீஸ் இருக்குது. அதை நானுமே வந்து எடுத்து போட்டுற போகிறேன். சப்போஸ் அது ரொம்ப பழுத்த பீஸாக இருந்ததுன்னா திருப்பி கிரைண்ட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இங்கே சாஸ் வந்துட்டு இந்த ஆயிலில் கொஞ்சம் கொஞ்சமாக குக் ஆக ஆரம்பித்து கொஞ்சம் திக்கன் ஆகும். உங்களுக்கு ஒரு மாதிரி சாஸ் கன்சிஸ்டன்சியில் வரும். நம்ம நிறைய ஆயில் விடாததுனால அப்படியே தொக்கு மாதிரி எண்ணெய் பிரிஞ்செல்லாம் வராது. பட் குக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து சைடில் வந்து இப்போ இருக்கிற மாதிரி தண்ணி வந்துட்டு ஒரு ஆயில் வந்துட்டு உங்களுக்கு தெரியாது. ஒரு மாதிரி திக்கன் ஆகிடும். திக்கன் ஆகிடுச்சுன்னா வந்துட்டு சாஸ் ரெடின்னு அர்த்தம். நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு நல்ல பிரைட்
பழுத்த புளிப்பாக இருக்கிற தக்காளி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரெட் கலர் வரும். இல்லைனா காஷ்மீரி ரெட் சில்லி சோக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ கூட உங்களுக்கு பிரைட் ரெட் கலர் வரும். வந்ததுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு சாஸ் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போவே பாருங்கள் சைடில் கொஞ்சம் தண்ணி குறைஞ்சிருச்சு, எல்லாமே சேர்ந்து வருது. நீங்கள் அப்படியே அந்த ஸ்பேச்சுலால் அப்படி திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாக நிறைய தெரிய மாட்டேங்குது இல்லையா? ஸோ அதுவே இட் மீன்ஸ் இட்ஸ் கெட்டிங் குக்ட் வெல். மீன் டைம் இங்கே வந்துட்டு கொஞ்சோண்டு ஒரு லைட் ஸ்வீட்னஸ் வர்றதுக்காக நான் இங்கே 1 ஸ்பூன் ஜாகரி பவுடர் வச்சுருக்கேன், அதுவுமே ஆட் பண்ணுறேன். அது வந்துட்டு ஒரு நல்ல மிக்ஸ் ஆஃப் டேஸ்ட் கொடுக்கும். கார்லிக், ரெட் சில்லி, ஜாகரி, சால்ட் அண்ட் தென் டொமேட்டோஸ், புளிப்பு, காரம், இந்த மாதிரி ஸ்வீட்னஸ் எல்லாமே இருக்கும். ஒன்ஸ் இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கலரும் வரும், அந்த திக்னஸும் வரும், ப்ளஸ் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ சைட்லலாம் நல்லா வெந்துருச்சு. ஸோ த சாஸ் இஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. ஒன்ஸ் இட் இஸ் ரெடி வி கேன் கீப் இட் அசைட் அண்ட் நம்ம வந்து மோமோஸ் பண்ணுறதுக்கு போயிடலாம். இங்கே வந்து நான் ஈஸியஸ்ட்டு மோமோ ஷேப் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஃபில்லிங் எடுத்துகிட்டு இந்த மோமோ ஷேப்பில் தட்டி வச்சுருக்கிற மோமோஸ்க்கு தட்டி வச்சுருக்கிற மாவில் சென்டரில் வச்சுட்டு, கொஞ்சமாக வச்சுக்கோங்க, ரொம்ப நிறையும் வேணும் கம்மியும் வேண்டாம், வச்சுட்டு இது நல்லா கொழுக்கட்டைக்கு பண்ணுற மாதிரி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எட்ஜஸை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ தட் இட் பிகம்ஸ் தின் அண்ட் மாவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காது, நல்லா குக்கும் ஆகும். ஸோ மேக் இட் தின் ஆனதுக்கப்புறமா சென்டரில் வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணிடுவோம் இந்த மாதிரி. ஸோ பிரிங் போத் த எண்ட்ஸ் டுகெதர் டு த சென்டர் அண்ட் ப்ரெஸ் இட். உங்களோட மோமோ வந்து ரெடி. இதை வந்து நம்ம ஸ்டீம் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா 15 மினிட்ஸ் ஸ்டீம் கொடுக்கணும், பிகாஸ் இட் ஹேஸ் ராகி. நல்லா ஸ்டீம் பண்ணிட்டோம் அப்படின்னா இட்ஸ் டன். இதோ நான் ஸ்டீமர் கூட ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கீழே ஆயில் வந்துட்டு நான் லைட்டாக ப்ரஷ் பண்ணிவிட்டு நான் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கிற மோமோஸை உள்ளே வைக்கிறேன். வச்சுட்டேன்னா அது ஸ்டீம் ஆகிடும் 15 மினிட்ஸில். தென் சட்னி வச்சுட்டு ஜாலியாக சாப்பிட்லாம். வெதர் உங்கள் ஊரில் வெயிலோ குளிரோ மோமோஸ்க்கு தேர் இஸ் நோ கிவன் டைம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபீஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா கீப் வாட்சிங், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இது ஸ்டீம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளேட்டில் போட்டு ரெடி பண்ணிவிட்டு ஜாலியாக சாப்பிட்லாம். See you.